இயேசுவே உம் அன்பை விட்டு எங்கே செல்லுவேன்?
தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் இருந்தும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷனை நெய்தொலியாக்கி மண்ணுக்கிறதை குறித்து தள்ளுகிறீர். அவர் உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கடந்த நாளோடு ராஜாவும் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளமாக வாழ்கின்ற போது நீரை கொடுத்திருக்கிறார்கள். காலையில் முளைக்கிற புல்லு கொப்பாய் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் வந்து கோபத்தினால் அழிந்து உக்கரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உங்கள் முகத்தின் வெளிச்சத்திலோ நிறுத்தி எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் கருத்தின் மீதியால் 80 வருஷமாயிருக்கிறார். அது மேன்மையானது மற்றும் சந்தோஷமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் கோபத்தின் நிலைமையும் நமக்கு பயப்பட்ட விதமாக உக்கரத்தையும் அறிந்து கொள்கிறவர்கள் யார்? நாங்கள் ஞான இறுதியம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். கர்த்தாவை திரும்பி வாருங்கள் வரைக்கும் கொண்டுமாய் எப்படியும் அறியாதாரம் அறிவையும் நாங்கள் எங்கள் மாநாளெல்லாம் கலிகொண்டு மகிழும்படி காலையிலே எங்களை உங்கள் கிருபையால் தேவனே நம்மை சிறுமைப்படுத்தும் நாட்களுக்கும் நாம் விருப்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக எங்கள் முயற்சியாகும். உமது கிரியை உமது ஒளிக்காதற்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் நல்குவார். நானும் செய்தேன். எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, கிருபை இருப்பதாக எங்களுக்கு கொடுக்கும் ஆமா கையிலே யாரும் கொடுக்கிறோம். சுருக்கமாக இது தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜெபமாய் இருக்கிறது. மோசையினால் எழுதப்பட்ட சங்கீதம் இருக்கிறது. இது ஒரு ஜெபமாய் இருக்கிறது. மோசே இப்படியாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தோன்றின நாள் முதல் அங்கே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். தலைமுறைக்கும் அவரே தேவனாக இருக்கிறார். ஆகவே அதை உணர்ந்தவராக மோசே சொல்கிறார், தலைமுறைகளுக்கெல்லாம் நீதான் எங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நமக்கு மாத்திரமல்ல, நம்மளுடைய சந்ததிகளுக்கு, இந்த சந்ததிகளுடைய சந்ததிகளுக்கு தலைமுறை தலைமுறையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு எப்படி இருக்கிறார்? அடைக்கலமாக இருக்கிறார். அது மாத்திரமில்ல, தலைமுறைக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கிற தேவன். 4ஆம் வருஷத்துல நம்ம பார்க்கும்போது இந்த பார்வைக்கு 1000 வருஷம் நேற்றுக்கிறது 4 ஆசிரமம் போல இருக்கிறது. அதாவது ஆண்டவர் 1000 தலைமுறைக்கென்று அங்கே அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தர் அங்கே மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? அங்கே அங்கே 1000 வருஷம் எப்படி ஒரு நாளை போல, ஒரு ராசாங்கத்தை போல இருக்கிறதோ அப்படியாக அங்கே கர்த்தருடைய அங்கே மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை 6ஆம் வருஷம் அது காலையில் உழைத்து மாலையில் அறுபது விவசாயம் உழந்து போகும். ஒரு புல்லுக்கு காலையில் உழைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புல்லை போல செய்கிறது காணப்படுகிறது. காலையில் உழைத்து மாலையிலே அங்கே அறுபது போகிற ஒரு புல்லை போல காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறார். மனுஷனுடைய வாழ்நாள் இழப்பு செய்யப்படுகிறது, குறைவுபட்டு காணப்படுகிறது. அங்கே தலைமுறை தலைமுறையாக அவர் அடைக்கலமும் கேட்டாதமா ஆசிரமா இருக்கிற தேவன் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புல்லை போல என்ன செய்யப்படுகிறது? அழுப்புண்டு போகப்படுகிறது. மனுஷனுடைய வாழ்நாள் ஒரு குறுகிய நாளாய் இருக்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்தில் நாங்கள் ஞான ஆகும்படி இந்த நாட்களை இன்னும் எங்களுக்கு போதித்தது. ஞான இருதயம் ஆண்டவர் நமக்கு ஞான இருதயத்தை தருபடிக்காக நாம் அவரிடத்திலே ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். அந்த நாட்களை இன்னும் அறிவை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாட்களும் நாம் கற்றுக்கொண்டு பிரோஜனம் உள்ள வகையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். இந்த உலகத்திற்காக ஓடுகிறவர்களாய் அல்ல. இந்த உலகத்தில் காணப்படுகிற செல்வம், பணம், புகழ் அதெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். அதெல்லாம் அநித்தியமான காரியங்கள். நித்தியமான காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரமராஜ்யம், அந்த நித்தியத்துக்குரிய வேலைகளை நாம் ஒவ்வொரு நாள் செய்ய பிரயாசப்பட வேண்டும். பரமராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். அப்படிப்பட்ட அறிவை ஆண்டவரே எங்களுக்கு தப்பம் என்று சொல்லி இங்கே ஜெபிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
நாங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்படி காலையிலே திருப்தியாகும். வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படியாக எங்களை கிருபையால் திருப்தியாக அதிகாலையில நாம் ஜெபிக்க வேண்டும். காலையிலே ஜெபிப்பது அது மிகுந்த கிருபை நமக்கு தருகிறதா இருக்கிறது, அது மிகுந்த மகிழ்ச்சியை நமக்கு தருகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் அதிகாலையிலே நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, 15ஆம் வருஷம் தேவனுடைய சிறுமைப்படுத்தின நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களின் சரீரங்களை மகிழ்ச்சியாகும். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு மகிழ்ச்சியாகும் என்று சொல்லி அங்கே மோசே ஜெபம் பண்ணுகிறார். அனாந்தரமான வாழ்க்கையிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்படும் போது வழியிலே தேவனுடைய கோபாக்கினாலே அநேகர் செய்தார்கள், மரித்து போய்விட்டார்கள். அநேக தேவனை பரீட்சை பார்த்தது நிமித்தமாக, முழுமுழுத்தது நிமித்தமாக அவர்கள் மாண்டு போய்விட்டார்கள். அப்படிப்பட்டதான வாழ்க்கை சதியாக முடிந்து போய்விட்டது. வாழ்க்கையை துன்பம் 430 வருஷம் அங்கே எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்த ஜனங்கள், சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளிலே அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த நாட்களை இருந்து விடுவிக்க முடியாததாக ஒரு மோசையை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே அந்த எகிப்து ஜனங்களிலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். மாத்திரமல்ல, அதன் பின்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டதான கானான் தேசமாகிய பாலும் தேவன் ஓடக்கூடிய அந்த தேசத்தை ஆண்டவர் கொடுத்த தேவத்திலே இன்றைக்கு நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், உங்க வாழ்க்கை சிறுமையா இருக்கலாம், உங்க வாழ்க்கை துன்பத்துல இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார், நிச்சயமாக ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார். கானான் தேசமாகிய பாலும் தேவன் ஓடுகிற ஆசீர்வாதத்தை அப்படிப்பட்ட நன்மையை உங்களுக்கு வைத்து வைத்திருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதுல எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. ஆகவே கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அவர் மகிழ்ச்சியாக விரும்புகிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தரிடத்திலே அவருடைய கிருபைக்காக காத்திருந்து அவருடைய கிருபை நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்தவர்களாக கர்த்தரை துதிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக கிருபையிலே நிரம்ப வரமில்லவராக இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் பார்க்க என்றால் அங்கே ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? நமக்கு மாத்திரம் சந்ததிகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அது மாத்திரம் மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆகவே அந்த புள்ளில் காலையில் உழைத்து மாலை செய்து அனுப்புண்டு போகிறது, இல்லாமல் போகிறது. மனுஷனோட வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆகவே அந்த வாழ்க்கை மிகவும் புதிய நாட்களா இருக்கிறது. அதை நினைத்தவர்களா அறிந்தவர்களா நானுள்ள இருதயங்களை கத்த தரும்படிக்காக நான் ஞானத்தை தாழ்மாட்டவே என்று ஜெபிக்கிறார். அது மாத்திரம் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சியாக சொல்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக மகிழ்ச்சியாக கர்த்தர் நமக்கு நம் குடும்பத்துக்கும் அவர் தலைமுறைதோறும் ஆண்டவரை அழைக்கலாம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் அதிகாரிகள் நாம் ஜெபிப்போம். கர்த்தரை கிருபையிலே சுற்றி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பக்கம் 558. பழைய பாட்டிலே 558ஆம் பக்கம். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயும் பலனற்றவனுக்காயும் உதவி செய்கிறது லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை சார்ந்து நாமத்தின் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, எங்கள் தேவன் மனுஷனை மேற்கொள்ள விடாதையும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆஷா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யூத ராஜ்யத்தினுடைய 3வது ராஜானா ஆஷா. இவருடைய தந்தை அபியா, இவருடைய தாத்தா ரெகபெயா, இவருடைய ரெகபெயாவுடைய தகப்பன் சாலமோனுடைய தகப்பன் தாவீது. எப்படியாக தாவீது வம்சத்திலே வந்த ஒரு ராஜாவாகிய ஆசா. சொல்லுங்க. ஒரு 41 ஆண்டுகள் அவர் என்ன செய்தார்? அரசாட்சி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை ஆசீர்வதித்து காரணம் அவன் என்ன செய்தான்? தேவன் மேலே விசுவாசமாயினான். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது?
அன்னைக்கு விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தார். அங்கே உயர்ந்த மேடைகளிலே பலவிதமான சிலை வழிபாடுகள் இருந்தது. அவருடைய ராஜ குடும்பத்திலே கூட சிலர்கள் அங்கே சில சிலை வழிபாடுகளை பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆசா செய்த காரியம் என்னவென்றால், அவன் என்ன செய்தான்? அங்கிருந்த விக்கிரக மேடைகள் எல்லாம் அகற்றினான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, விக்கிரக வழிபாடு என்பது பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை, கீழ்ப்படியாமை என்கிற விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு பயப்படாத விக்கிரக ஆராதனை, குறிப்பிட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை நாம் விளக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. மக்கள் கர்த்தரை தேடும்படி கட்டளையிட்டார். அதனால் நாட்களிலே ஜனங்கள் கர்த்தரை தேட உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருந்தார்கள். ஆசா என்ன செய்தார்? கர்த்தரை தேடுங்கள், ஆண்டவரை ஆராதிங்கள் என்று ஜனங்களுக்கு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. தன்னை பாட்டியான மாக்காள் என்று சொல்லக்கூடிய விக்கிரக ஆராதனையிலே ராஜமாதாவாக இருந்த சகோதரி தன்னுடைய உறவினர் தன்னுடைய குடும்பத்திலே பாட்டி என்று கூட பார்க்காதபடி அவர்களையும் அந்த பதவியில் நீக்கிவிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அது தேவ பிள்ளைகளே, நம் தேவனை தேட தேடதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே 15ஆம் அதிகாரத்திலே 2 நாளாகும் 15ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆசாவுக்கு எதிர்கொண்டு போனார். அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்வார்? சமாதானத்தை வெளிப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. மனதிரும்புதல் எப்போது உண்டாகிறது என்றால், நம் மனதிரும்பும் போதுதான் எழுப்புதல் உண்டாகிறது. அல்லேலூயா. குடும்பமே பாவம் செய்தாலும் நாம் அதை என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. குடும்பத்தில் ஒருத்தர் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கும் போது நாம் நினைச்சு எச்சரிக்கணும். ஆண்டவர் சாலமோனை எச்சரித்தார். சாலமோன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருந்தான். தேவனுக்கு ஆலயத்தை கட்டினான். தேவனுக்கு பலவிதமான காரியங்களை செய்தான். ஆனால் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் தேவனுக்கு விரோதமான ஆராதனை செய்த போது கர்த்தரை எச்சரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆரம்பத்திலே விசுவாசமாய் இருந்தாலும் இறுதி வரை விசுவாசமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு தேவன்தான் தீர்வு என்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை மட்டும் மன்னிக் கொள்வதே நமக்கு சொல்லுங்க நலம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக யார் வந்தா சொல்லுவாங்களா? அவனுக்கு விரோதமாக யார் வந்தா? எத்தியோப்பியனாகிய ஒரு ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தியோப்பியனாகிய ராஜா 10 லட்சம் ஆட்களோடு வருகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவன் நினைச்சுக்கிறான். பல விதங்களிலே அவர்களை என்ன செய்கிறான்? முறியடிக்கிறான். நாட்டிலே திடீரென்று எனக்கு ஒரு முடிவு முதுகு பிடிக்குமாறு மாறிவிட்டது. முதுகு அந்த ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன செய்ய முடியாது. இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல. இல்லைங்களா? அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று வியாதி வருகிறது. திடீரென்று கடன் பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனைகள், ஊழியத்திலே தாக்குதல்கள், சாத்தான் நம்மை பல விதங்களிலே அட்டாக் பண்ணுகிறான். பாவம் வருகிறது. இவைகளில் இருந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆங்கிலக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 18ஆம் அதிகாரத்திலே எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் என்ன செய்தேன்? சங்கீதம் 16 சொல்லப்படுகிறது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கூப்பிடுதலுடைய செவியை அசைத்தது. அல்லேலூயா. சொல்லுகிறது கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் எப்படி இருக்கவில்லை?
இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 1:19 சொல்கிறார், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உன்னை வெற்றிக்கும்படிக்கு என்ன செய்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரோமரில் சொல்லப்படுகிற கர்த்தருடைய பட்சத்தினால் அவருக்கு விரோதமாய் இருப்பவர் யார்? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. 2 நாளாகமம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லா காரணங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. அவர் மாம்ச பலத்தில வருகிறார், மாம்ச கிரியையிலே வருகிறார், தன்னை இருக்கிற பலத்திலே நடுவுவதமாக எழுதி நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மந்திரங்களை வெளிசுனிகளை ஏவி குடும்பங்களை உடைக்க வேண்டும், நம்மை சின்னாபின்னமாக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் வேதம் சொல்கிறது, அவனோடு இருக்கிறது மாம்ச பலம், நமக்கு துணை நின்று யுத்தங்களை நடத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 22:5 சொல்கிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நோக்கி உம்மை நம்பி இருந்தார்கள், வெட்கமடையாது இருந்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 34:6 சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு ஹல்லேலூயா அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் என்ன செய்தார், நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்தில் நான் உன்னை நீ என்ன செய்வாய், ஆபத்து வரும்போது, கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நீங்க என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 91:15 ஆண்டவர் சொன்ன, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து தப்புவித்து நான் என்ன செய்வேன், நீ இந்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி நினைச்சிப்பை. நம்ம வாழ்க்கையில ஆபத்து வந்துட்டே தான் இருக்கும், பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும், போராட்டம் வந்துட்டே தான் இருக்கும், நெருக்கம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் சங்கீதக்காரன் சொல்றான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாவையே, உம்மாலே ஒரு மதில், எல்லாரும் கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடியினால் ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாய் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது அவர் என்னாய் வெற்றி வெற்றியே. நீ பட்டயத்தோடு நினைச்சுகிறாய்,
வாசிங்க 1 சாமுவேல் 17:45 வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 17 பட்டை பட்டயத்தினால் மீட்டி இல்ல 17:45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராணுவங்கள் சேனைகளுடைய கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. யோசுவா அவன் அப்படியே இந்த நின்று கொண்டிருக்கிறான். நின்று கொண்டிருக்கும் போது உயிரின பட்டயமுடையவராய் ஒரு தேவ மனுஷன் நிற்கிறதை அவன் காண்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நீங்கள் எங்களை சேர்ந்தவரோ இல்லாவிட்டால் எங்களை சத்துருவை சேர்ந்தவரோ சொன்னபோது அந்த இஸ்ரவேல் சேனைகளுடைய ராணுவங்களுடைய தலைவர். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் சேனைகளின் தேவன் ராணுவங்களின் தலைவராய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்கிற தேவன், உங்களுக்காக சண்டை போடுகிற தேவன், உங்களுக்கு ஜெயத்தை வாங்கி தருகிற தேவன், உங்களுக்கு சுகத்தை வாங்கி தருகிற தேவன், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆசாரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய போராட்டம் வருகிறது, ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது, ஒரு பெரிய கஷ்டம் வருகிறது. அப்போது வேதம் சொல்கிறது, வாசிங்கள் 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது வாசிங்க. ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். தாவே வாசிங்க. பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு உதவி செய்கிறது எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக அது 1 ரூபாயோ 1 கோடியோ. அல்லேலூயா. 10 ரூபாயோ 10 கோடியோ ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சென்னையில ஒரு போதகர் அவரு இங்கிலாந்து தேசத்தை விட்டு வந்த போது அவருக்கு விசா மறுக்கப்படும். அவரு ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அப்போ அவருடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் சொத்துக்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொன்னார் அதை குறித்து எனக்கு ஒரு பாரமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு 1 ரூபாய் காரணம் எத்தனை நாளுக்கு வராது, 1 மாசத்துக்கு வராது. 1 ரூபாய் தொலைச்சிட்டேன். அல்லேலூயா. ஒரு 10 ரூபாய் காணாம போனாலே நம்மளால நிச்சயம் நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா சொன்னார் 10 கோடி போனப்போ எனக்கு என்ன செய்யல, ஒரு பாரமும். இன்னைக்கு பாருங்க சென்னையிலே இடம் வந்து 3 கோடிக்கு இடம் வாங்கி ஒரு பெரிய தியேட்டர் வாங்கி சபை கட்டிருக்காங்க. சொல்லுங்க. அப்ப அன்றாட தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நம்முடைய காரியங்கள் நம்முடைய இதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மலை போல பிரச்சனை இருக்கிறது, மலை போல போராட்டம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை அறிந்து கொண்டான், தேவனுடைய வல்லமையை அவன் அறிவித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணும்போது சும்மா ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே இன்னைக்கு ஆபிரகாமுக்கு என்ன சொன்னீங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க உன்னை பெருகிட்டு இப்படி சொல்லிதான் அப்படி என்ன செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இடங்கொள்ளாமல் போக்கும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் சொன்னீங்களே, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே. அல்லேலூயா. உன் மனைவி என்ன செய்வார், வீட்டோரத்தில் சொல்லுங்கம்மா, கனிதரும் திராட்சை கொடியை போல. உன் பிள்ளைகள் என்ன செய்வார்கள், உன் பசங்க குட்டியில் இருப்பார்கள், ஒளிவு மரத்தை போல இருப்பார்கள் சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி சொல்லி நாம ஜெபம். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவரே பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உமக்கு உதவி செய்கிறது எப்படிப்பட்ட காரியம். வேதம் சொல்கிறது ஏசாயா 40:29 அவர் சோர்ந்து செய்கிறார், பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்கிறார், பெருக பண்ணுகிறார். இளைஞர் எழுதிவார்கள், இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடையிலும் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ என்ன செய்வார்கள், ஒரு புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதில் வாரம் முழுக்க வியாதி பலகீனம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை வந்தோட கர்த்தர் ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுப்பார்.
கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் வேண்டுதலினால் என்ன செய்யுங்க? ஆண்டவரே, எனக்கு இப்படி கடன் இருக்குப்பா, எனக்கு இப்படி வியாதி இருக்குப்பா, எனக்கு இப்படி போராட்டம் இருக்குப்பா, புருஷன் ரிசீவ் பண்ணலப்பா, பிள்ளை ரிசீவ் பண்ணலப்பா, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க விடுதலை தாங்க, நீங்க அற்புதம் செய்யுங்க, நீங்க ரட்சிக்கப்பா, அம்மால முடியுப்பா, அம்மால முடியுப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, கிதியோனுடைய வாழ்க்கையிலே பிரைஸ் தி லார்ட், அவனுக்கு விரோதமாய் கடற்கரை மனதத்தனியான மீதியானவர்கள் வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிதியோனிடத்தில் எத்தனை பேர் சொல்லுங்க? எத்தனை பேர் இருந்தாங்க? வெறும் 300 பேர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 300 பேரை கொண்டு ஒரு பட்டயம் இல்லாமல் ஒரு பிரைஸ் தி லார்ட் ஒரு என்ன பண்ணா? வெறும் தீவெட்டி, அல்லேலூயா, ஒரு எக்காலம் இதை கொண்டே அங்கே குறியடித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேரை போஷித்தார்? லாசருடைய வாழ்க்கையிலே மரித்து 4 நாளாயிற்று, நாரி போகுமே என்று சொன்ன அவனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. 12 வருஷமா எந்த போக்கில் இருந்த ஒரு சகோதரியை ஒரு சார பொழுதினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த நேரத்தில் கர்த்தர் விடுதலை கொடுத்தவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை சார்ந்த வாழ்க்கை என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை சார்ந்த வாழ்க்கை என்றால் ஜெபம் செய்வது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசமா இருப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கீழ்ப்படிதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேத வசனத்தோடு ஒன்றி இருப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இதுதான் இந்த வாழ்க்கை. சொல்லுங்க. தேவனோடு இருப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கர்த்தரோடு கூட இருக்கணும். நீ கர்த்தரோட பேசிட்டு இருக்கணும். ஓ, சபைக்கு வந்தாலும் வீட்டுல போனாலும் ஆண்டவரோட பேசிட்டு இருக்கணும். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் என்னோட இருக்கட்டும்பா, உடைய மகிமை என்னோடு கூட இருக்கட்டும்பா, உடைய வல்லமை என்னோடு கூட இருக்கட்டும்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது மாம்சமான யாவர் மேல் நான் என்ன செய்வேன்? ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் மேலே ஊற்றுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? போரிடுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவன் நமக்காய் யுத்தம் செய்கிறவராய் பாட சொன்னார். அன்னைக்கு பிரைஸ் செங்கடல் முன்பாக ஓ இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டு ஐயோ எங்களுக்கு பிரேதப்படி இல்லையா, நாங்கள் அழிந்து போவதற்கு சித்தமா என்று சொல்லி கதறி கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. மோசேயை போல சமுத்திரத்துக்கு நேராய் வீட்டில் சொன்னபோது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டைக்கு முன்பாக போனபோது எரிகோ அடைக்கப்பட்டது. இன்னைக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் உனக்காய் திறக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க துதித்து தேவனை ஆராதிக்கும் போது தேவனுக்கு மகிமை செலுத்துவது வீட்டிலே சில வாசல்கள் திறக்கப்படுகிறது. குடும்பத்திலே சில வாசல்கள் திறக்கப்படுகிறது. பரலோகம் வாசல்கள் திறக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பேசி யோவானை கூட்டிக் கொண்டு கருவ மலையிலே போனது வானம் திறக்கப்பட்டது. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். ஹalleluya. அவருடைய வஸ்திரத்தை வெண்மையாய் மாறிட்டு ஓ மோசே இறங்கி வந்தார். எலியா இறங்கி வந்தார். ஓ அந்த தரிசனத்தை பேதுரு பார்த்தான், யோவான் பார்த்தான், யாக்கோபு பார்த்தான். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட தரிசனங்களை கர்த்தர் பார்க்க கொடுக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். விசுவாசம் நமக்கு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எபிரேயர் 11:6 சொல்லுங்க. அவருக்கு என்ன விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. மோசே ஆண்டவருடைய விசுவாசமா இருந்தார். அவருக்கு எத்தனையோ அரண்மனை வாழ்க்கை இருந்தது, எத்தனையோ காரியங்கள் இருந்தது. எல்லாவற்றையும் உதறிவிட்டு கர்த்தரை நடத்த வல்ல வனாந்திரத்திலே. அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே வழியை அவாந்திர வெளியே ஆறுகளை உண்டாக்குற கர்த்தரை கரங்களை கரங்களை சோதனை பண்ணுங்க. இன்னைக்கு வனாந்திரமான வாழ்க்கையிலே, கோடி போராட்டமான வாழ்க்கையிலே, ஓ பயங்கரமான சூழ்நிலையிலே தேவனுக்கு சில வழிகளை உண்டாக்க போகிறார், சில நன்மைகளை உண்டாக்க போகிறார், சில பாதைகளை திறக்க போகிறார், சில அதிசயங்கள் சொல்லாமல் நடக்க போகிறார். சோதனை பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. குடும்பத்தில் சில நன்மைகள் வரப்போகிறது, நடு சபையில் சில நன்மைகள் வரப்போகிறது, அந்த ஊழிய பாதையில் சில மாற்றங்கள் நடக்க போகிறது, அந்த வியாபாரத்தில் சில ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. நம்ம இளைஞர்கள் கர்த்தருக்காக எழுப்பி சிரமப்பட போகிறார்கள். எல்லா காரியங்களையும் சோதனை பண்ணுங்க. நம்மை சுற்றி அடிக்கடி
அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீங்க? நீங்க கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறீங்களா? எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா சொல்லுங்க. உடைய யுத்தம் என்ன? உடைய பிரச்சனை என்ன? எஸ்தர் ராஜாத்தியுடைய மன்றாட்டு என்ன? ராஜ்யத்திலே பாதிக்க நான் தருவேன். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எத்தியோப்பிய சேனை எது? உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை இது? உங்களுக்கு விரோதமாக இருக்கிற வியாதி எது? உங்களை பயன்படுத்துகிற அந்த காரியம் எது? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஆசாவை போல ஜெபம் பண்ணுகிறீர்களா? ஆசாவை போல தேவனை நம்பியிருக்கிறீர்களா? ஆசாவை போல கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறீர்களா? அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறட்டும். இதுவரைக்கும் நீங்க ஏனோ தானோ இருந்திருக்கலாம். இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் கர்த்தருக்காக வாழ்வேன். நான் நேசிப்பேன். என்ன வந்தாலும் நான் அவருக்காக என் ஜீவனை நான் கொடுப்பேன் என்று ஒரு நம்பிக்கை உறுதியுமாய் நீங்கள் இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரல. கர்த்தரை போய் நாம் ஜெபம் பண்ணுவோம். என்னை துதிக்கச் செய்தி